இன்றைக்கு எந்த நிலையிலும் பாஜகவை தமிழ்நாட்டில் ஊடுருவ கூட விட மாட்டாங்க. அப்புறம் ராஜீவ்காந்தியை ரோஜா பூ பிக்கிற மாதிரி பிச்சு போட்டாங்க. ஒரு பூத்துக்கே ஆள் இல்லாத கட்சி, அந்த கட்சி வந்தால் அவர்கிட்ட போனால் போதும். தலைவர்களை கூட மதிக்க தெரியாதவங்க திராவிட முன்னேற்றங்கள் அவங்களுக்கு பதவிக்கு வந்தால் சரி. கூட்டணி தலைவர்கள் வெற்றி பெற வேண்டுங்கிற எண்ணத்திலேயே செயல்படாதவங்க திமுக. ஆர்எஸ்எஸ் காந்தியை செஞ்சது ஒரு சம்பவம், காமராஜரை கொல்வதற்கு முயற்சி செஞ்சது ஒரு சம்பவம். அதையெல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி நாங்கள் காந்தியை போடுறோம், காமராஜர் போடுறோம். ஓபிஎஸ் அவங்க கூட இருந்தார், அவரை வச்சுக்க முடியல, திராணி இல்லைன்னு சொன்னால் இவங்க எப்படி அதிமுக ஒற்றுமைப்படுத்த முடியும்? இந்த இடம் வேணும், அந்த இடம் வேணும், இப்போவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. மயிலாப்பூர் வேணும், தீநகர் வேணும். இந்த வேலையெல்லாம் எங்கள்கிட்ட இப்போ வரலமா? வணக்கம். இது வாரும் சட்டமன்ற தேர்தலுக்கான சிறப்பு விவாத நிகழ்ச்சி. சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை திமுக அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. பாஜகவை, அதாவது அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் பாஜகவிலிருந்து தலைவர் வந்த பிறகு இந்த பேச்சுவார்த்தைக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு பியூஷ் கோயல் வந்த பிறகு அங்கும் அதிகாரப்பூர்வமாக அந்த பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் பாஜக, இந்த இரண்டு கட்சிகளும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகளில் அதிக இடங்களை பெறக்கூடிய வல்லமையில் யார் இருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இதற்கிடையில் இங்கு அதிமுக, திமுக இரண்டு கட்சிகளுமே அவர்கள் போட்டியிட வேண்டிய இடங்களை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு நிலையில் யார் பலமாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இன்றைய விவாதம் அமைவிருக்கிறது. இதில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் காங்கிரசிலிருந்து திரு இதயதுல்லா, அதே போன்று பாஜகவிலிருந்து திரு கார்வேந்தன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதலில் திரு இதயதுல்லா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்கும் இடங்களை பெறக்கூடிய வகையில பலமா இருக்கா கூட்டணிக்குள்ள? நிச்சயமாக பலம் இருப்பதனால்தான் வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத கிராக்கின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நன்றாக தெரியும், திரு எடப்பாடி பழனிசாமி எங்களையும் விசிக்கவும் எப்படியாவது வரவழைக்கணும் முயற்சி எடுத்தார். பாஜக ஒட்டும் வேணாம், உறவு வேணான்னு சொன்னவர் அப்போ பாஜகவுடைய தொடர்பில் இல்லாமல் இருந்தார். ரெண்டாவது கொஞ்ச நாள் கழித்து சீச்சி இந்த பழம் பிடிக்கும்னு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தாவேக்கா வருமானு எதிர்பார்த்தார். உங்களுக்கு நன்றாக தெரியும், தாவேக்கா கொடிகளை பார்த்து பிள்ளையார் சொல்லிலாம் சொன்னவர். எப்படியாவது வந்துன்னா ஆதரவு வேறு கொடுத்தார். இன்றைக்கி கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு காரணமே விஜய்னு சொல்கிறவர்கள். நாங்கள் கூட சொல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லலை இந்த வார்த்தையை. அன்றைக்கு கூட என்ன சொன்னாங்க, எந்த கட்சியும் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் பலியாவதை விரும்ப மாட்டான்னு கூட முதல்வர் ஸ்டாலின் பெருந்தன்மையாக சொன்ன அந்த கட்டத்தில் இவர் சொன்னார், இந்த மாதிரி விஜய் காரணம் இல்லைன்னு. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, விஜய் தான் காரணம் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தாவேக்காவும் எங்களை எதிர்பார்த்தது. நாங்கள் தாவேக்காவும் போகல. ஏன்னா நாங்கள் 21 வருஷ கூட்டணி, இடையில ஒரே ஒரு வருஷம்தான். இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் 2 பேரும் கூடாதனால எங்களுக்கு அது கேடாக முடிஞ்சு. என்னென்னா 2 பேருமே இழப்பை சந்தித்தோம், உங்களுக்கு நன்றாக தெரியும். அதன் பிறகு அந்த ஒரு வருஷத்துக்கு கூட்டணி இழப்பை சந்தித்த பிறகு இந்த 21 வருஷத்தில் 20 வருஷம் நாங்கள் தொடர்ந்து ஒரு நெருக்கமான கூட்டணியாக இருக்கிறோம். இல்லை, இப்போ இபிஎஸ் காங்கிரஸ் கூட்டணிக்கு வருமானு எதிர்பார்த்தார் அப்படின்னு சொன்னீங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிவதற்கான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு இபிஎஸ் முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அதிமுகவில் கூட்டணியை சேர்றதுக்கு காங்கிரஸை எதிர்பார்த்தாங்களா? நெவர் எவர் அப்படின்னு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்ன இதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். யூ வில் நெவர் அண்ட் எவர் வின் தி ஹார்ட் ஆஃப் த தமிழ்நாடுன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேசினார் இல்லையா? எந்த அடிப்படையில் பேசினார்? திமுகங்கிற ஒரு கட்சி, ஒரு கொள்கையான ஒரு கட்சி, சமூக நீதி கட்சி, அதோடு நாங்கள் இந்தியா கூட்டணி வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட தமிழகத்தில் உங்களால் பிஜேபியோட சேர்ந்து வரக்கூடிய யாரும் வர முடியாதுங்கிற அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். அதைத்தான் நாங்கள் இப்போவும் சொல்கிறோம். எந்த நிலையில் நாங்கள் அதிமுக பற்றி சிந்திப்போம், தாவேக்காவை பற்றி சிந்திப்போம், 2 கட்சியை பற்றி சிந்திக்க மாட்டோம். எங்களை பொறுத்தவரை இங்கே தமிழ்நாட்டில் சமூக நீதி வேணும், தமிழர்களுக்கு நல்வாழ்வு வரணும், தமிழர்களுக்கு நிதி வரணும், தமிழர்களுடைய உரிமை காக்கப்படணும், தமிழ் மக்களுக்கான அனைத்தும் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அது திமுக காங்கிரஸ் கூட்டணியால் தான் முடியும் என்பதை நாங்கள் சொல்லலை, மக்கள் சொன்னாங்க. தொடர்ந்து 2010 ஒரே வரி தொடர்ந்து
21 தேர்தல், 19 தேர்தல், 24 தேர்தல், இடைப்பட்ட ஒரு 6-7 உள்ளாட்சி தேர்தல், 10 தேர்தலுக்குள்ளே நாங்கள் தான் வெற்றி பெற்றோம்னு சொன்னால் எங்கள் நிலைமை உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏன் பெரிய நினைக்க போகிறோம்? இல்லை, இதே நிலைப்பாட்டில் காங்கிரஸில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்களா? இப்போ நேற்றைக்கு திரு தினேஷ் சோடங்கர் பேட்டி கொடுத்த போது கூட ஒரு செட் ஆஃப் மக்கள் ஒரு ஸ்ட்ராங்காக வேற ஒரு வியூவை வைக்கிறாங்க அப்படின்றத இப்போவும் சொல்கிறாரு. அப்போ அந்த நிலைப்பாட்டில் வேற ஒரு கருத்தும் இருக்கு அப்படின்றத மறுக்க முடியாதுல்ல. மூக்குனா சளின்னு ஒன்று இருக்குமா, இல்லைன்னா மூக்கு இல்லை, நாவல்னா எச்சில்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்களை பொறுத்தவரை தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணியை பலப்படுத்துகிறதோ, கூடுதல் இடம் கேட்பதோ, அதிகாரம் கேட்பதோ அது எங்களில் சிலர் கேட்டாங்க. ஆனால் பெரும்பாலான தொண்டர்கள் 90-95 விழுக்காடு தொண்டர்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கணும் தமிழ் மக்களுக்காக நினச்சாங்க. அந்த சிலர் பேசின பேச்சுகள் கூட கூடுதல் இடம் கிடைப்பதற்காக தான். இப்படிப்பட்ட ஒரு சூழல் எல்லா கட்சியிலையும் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிஜேபி உங்களுக்கு என்ன சொன்னாங்க, எங்கள் தலைமையில் கூட்டணினாங்க, அப்புறம் என்டிஏ கூட்டணினாங்க, இப்போ என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆரம்பத்தில் சொல்லிட்டு வர்றாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் எடப்பாடியார் ஸ்ட்ராங்காக இருந்தனால அதை கைவிட்டுட்டாங்க. அதுக்கடுத்து என்டிஏ கூட்டணினாங்க. அப்புறம் என்டிஏ கூட்டணியில் அதிமுக தலைமையினாங்க. இனி என்ன சொல்ல போகிறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களை பொறுத்தவரை இந்த சிறு சிறு சலசலப்புகள் எங்களுக்கு கலகலப்பு தான் உருவாக்குன வழியே அது ஒரு கிளுகிழப்புன்னு கூட நினச்சிக்கலாம். அதனால் நாங்கள் இதை சிறு சிலிப்பு கூட நினச்சிக்குவோம். அதனால் இவையெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தையில் வரும். இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்சு கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம். அந்த கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே வரல. அதில் இன்னும் எந்தெந்த கட்சி கூட்டணியில் இருக்குன்னே தெரில. அவங்க எதிர்பார்த்த தேமுதிக இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, சீச்சி இந்த பழம் புளிங்கிற மாதிரி இழவு காத்த கிளியாக இருந்தாங்க. அதுவும் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஓபிஎஸ் எப்படியாவது வேற வழி இல்லாமல் வருவார்னு நினைச்சாங்க, அதுவும் போச்சு. அதனால எங்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருக்கும். ஓகே, திரு கார்வேந்தன், இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் பேச்சுவார்த்தையே தொடங்காதது அப்படின்றது ஒரு பலமில்லாத தன்மை அப்படின்னு விமர்சிக்கிறாரு. உங்க பார்வை? நம்முடைய முதல்ல நண்பர் SM இதயதுல்லாவுக்கு இனிய ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் அப்படி தான் பேசுவார். எங்களை பொறுத்தவரையிலும் 2025 ஏப்ரல் மாதத்திலே எங்கள் கூட்டணி முடிவாயிடுச்சு. இந்திய கூட்டணி முடிவாயிடுச்சு. போன 2024 பாராளுமன்ற தேர்தலை விட எங்களுக்கு கூடுதலாக அதிமுக எங்களோட சேர்ந்துருக்கு. தேமுதிக எங்ககிட்ட இல்லை, எங்களோட இருந்ததில்லை. அதே நேரம் திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான். 1971ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே இந்திய தேசிய காங்கிரஸ் 10 நாடாளுமன்ற சீட்டு போதும் 234ஐயும் கலைஞருக்கே விட்டு கொடுத்து, அன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை ஊழலில் அதர பாதாளத்தில் இருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் மன்னர் மாண்டி ஒழிப்பு, வங்கிகள் தேசியமயமாக்குதல், ஹரிபி கட்டாவில் புகழ் உச்சகட்டத்தில் இருந்தாங்க. அதை ஹார்வெஸ்ட் பண்ணினது திமுக. அதனுடைய விளைவு என்னாச்சு? காமராஜருக்கு 60-70 இடங்கள் 1000 ஓட்டுகளை தோத்தார். அன்னைக்கு காங்கிரஸ் முடிஞ்சது. அதனுடைய தொடர்ச்சி தான் 73 அதிமுகன்னு ஒரு கட்சி வந்தது. அன்றைக்கி அந்த 2 காங்கிரஸ் ஒன்று சேர்ந்து 71 இருந்தால் தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்றமும் காங்கிரஸுக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியும் வந்திருக்கு. அன்னைக்கு பறிவோன காங்கிரஸ், அன்னைக்கு இழந்த காங்கிரஸ், இன்றைக்கி அந்த காங்கிரஸினுடைய மரியாதையை மீட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய நண்பர்கள் மாணிக் தாக்கூர் போன்றவர்களெல்லாம் எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு வேண்டும் அல்லது கூடுதலான சீட்டுகள் வேணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த காங்கிரஸ் திமுகவை பொறுத்தவரையிலும் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு வரையிலும் கூட்டணியில் இருக்காங்களா இல்லைன்னே தெரில. ஏன்னா கார்த்தி சிதம்பரம் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு, எங்கள் கரூர் நாடாளுமன்ற ஒரு சகோதரி அவங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றேன் இல்ல, இந்த மாற்று கருத்து சொல்பவர்கள் கூட கூட்டணியில குழப்பம் அப்படின்னு சொல்லலையே சார். கூட்டணியே வேண்டாங்கிற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. மாணிக் தாகூருடைய கருத்து தெளிவான கருத்து எங்களுக்கு கூட்டணி மந்திரி சபை இடம் கொடுக்கணும், கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மந்திரி சபையில் இடங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்ட்டாங்க. ஆனால் இன்னும் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில் இருக்குதா,
திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குதாங்கிற தகராறு ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் சார் இல்லாம எப்படி சார் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்காக திரு கேசி வேணுகோபால் வந்து சந்திக்கிறாங்க திமுக தலைவர்களை? எதனால சந்திக்கிறாங்க? கூட்டணியை முடிவு பண்றதுக்கா, தொகுதியை முடிவு அதாவது பண்றதுக்கா? கூட்டணியை பேசுறதுக்கு தான் வர்றாங்க. கூட்டணி இங்கே பாஜக அதிமுகவை பொறுத்தவரையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே முடிஞ்சு வச்சு, கூட்டணி முடிஞ்சு வச்சு அந்த கட்சிகள் எல்லாம். அதுல ஒரு கேள்வி இருக்கு சார். நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க ஏற்கனவே பாஜக கூட்டணியில கூடுதலாக அதிமுக வந்து இணைந்திருக்கு அப்படின்னு. அதுதான் அவங்க கேள்வி எழுப்புறாங்க. பாஜக கூட்டணியில அதிமுக வந்து இணைஞ்சிருக்கா, அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக போய் சேர்ந்திருக்கா, அப்ப கூட்டணிக்கு யார் தலைமைன்னு கேக்குறாங்க. இந்த கூட்டணி அதாவது வந்து என்டிஏ கூட்டணி என்பது அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக கலந்தது. இதில் இது சேர்ந்ததா அது சேர்ந்ததாங்கிறத விட இந்தி கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தில் அமைக்கப்பட்டிருக்க கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், அதிமுகவுக்கு இந்த கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். ஆனா யார் கூட்டணியில வந்து சேரணுங்கிற முடிவு பண்றத பாஜக பண்றாங்க. அதே மாதிரி கூட்டணியில சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இடங்களை வாங்கி தருவதும் பாஜகவோட கடமையாக மாறிடுச்சு. ஆமா, தாங்க ஒரு கட்சி கூட்டியாரோ அந்த கட்சிக்கு செய்ய வேண்டிய கடமை தானே. அப்ப அதிமுக தலைமையில கூட்டணி அப்படின்னா அதிமுக கேட்காம ஏன் பாஜக? அதிமுக கேட்டு தானே பேசுவோம். அதிமுக கேட்காம இப்படி பேச முடியும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்ம கூட்டணியில் இந்த கட்சி வரப்போது அந்த கட்சிக்கு இத்தனை சீட்டு நம்ம கொடுக்க போறோம், அல்லது சீட்டுங்க கூட மறுபடியும் பேசினா கூட இன்னொரு டிடிவி தினகரன் இஷ்யூவில் ஆனாலும் சரி கலந்தான பண்றாங்க. சரி, இப்போ அந்த இடத்துக்கு வந்தா கூட 38 தொகுதிகளை பாஜக அதிமுக கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்போ அந்த தொகுதிகளை அப்படியே வாங்குற ஒரு சிச்சுவேஷன்ல பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கா? கண்டிப்பாக நிச்சயமாக கேட்குற இடங்களை எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி தருவார். அதில் ஒன்றும் மாறுதல் இல்லை. எங்களோட 5-6 கட்சிகள் வந்து அதிமுக உட்பட 5-6 கட்சிகளுக்குள்ள சீட்டு பங்கீடுகளில் தகராறு கிடையாது. தெளிவான முடிவோடு இருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பங்கிக்குவாங்க. சரி, ஓகே, கேட்போம். திரு இதேதுல்லா, நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து வைக்கிற முக்கியமான விமர்சனமே என்ன அப்படின்னா, அதிமுகவுக்கான தொகுதிகளையே பாஜக தான் ஒதுக்கணுமோ, அந்த அளவுக்கு அதிமுக பாஜக பேச்ச கேட்டு நடக்குதோ அப்படின்றது தான். அப்படி பார்த்தா கூட உங்களோட விமர்சனத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட எந்த கூட்டணியில் யார் பலமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா பாஜக தானே பலமாக இருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்வி அவர் சொன்ன பதிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களோட அதிமுக இணைந்ததுன்னு சொன்னாங்க. நீங்களும் ஒரு கேள்வி பதில் சொன்னீங்க. இன்றைக்கி இந்தியாவில் ஆளுங்கட்சியாக இருக்க ஒரே காரணத்தினால அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் வழக்குகள் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் போட்டி போட்டு திரு செங்கோட்டையன் ஓடினதை நீங்கள் பார்த்தீங்க, திரு ஓபிஎஸ் போனதை பார்த்தீங்க. வேறு வழி இவங்க 2 பேரும் போய் இதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கேருந்து திரு எடப்பாடியார் போயிட்டு வந்ததையும் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அடிமைத்தனம்ங்கிறது வேறு, அது வந்து பலம்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் வாங்கினா 38ங்கிறது 234 எத்தனை %? இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த மிரட்டல் அந்ததுக்கு பயந்தாங்க அப்படின்னா அவங்க கூட தானே சார் கூட்டணிக்கு வந்திருக்கணும். ஏன் வெவ்வேறு இடங்களுக்கு போகிறாங்க? இடத்துக்கு தானே போய் ஆகணும். எல்லாரும் மிரட்டுறதுக்கு போக மாட்டாங்க, சிலர் மிரட்டுறதுக்கு போவாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இன்றைக்கி அவங்க 38 வாங்கி 4 பேர் கொடுக்கட்டும், அவங்க வச்சுக்கிட்டோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்களுடைய சதவீதம் அதிகம்னு காமிச்சா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா பாராளுமன்ற தேர்தலில் அவங்க 11%, 10% சொல்கிறாங்க இல்லையா? உண்மை அவங்களுக்கு 3-4% தான். ஒரு 7-8 கட்சியுடைய பர்சன்டேஜ் சேர்த்துக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, டிடிவி அவர்கள் வந்து இங்கே வர முடியாத ஒரு சூழலில் அவங்க கூப்பிட்டுக்கிறாங்க. தேமுதிகவும் முயற்சி பண்ணாங்க, வேறு வழியில் அந்த தேமுதிக வரலை. இப்படித்தான் அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னால், அகில இந்திய அளவில் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய மெஹபூபா முஃப்தியோட சேர்ந்து அவங்கள ஒன்றுமில்லாமாக்குனாங்க. திருமதி மாயாவதி, உங்களுக்கு தெரியும், செல்வி மாயாவதி யூபியில் அவங்க தான் முதல்வராக இருந்தாங்க, பெரிய கட்சியாக இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்கள ஒன்றுமில்லாமாக்குனாங்க. இதே மாதிரி மம்தா பானர்ஜி செய்ய முயற்சி பண்ணாங்க, அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. மீதி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாராக இருந்தாலும் நம்முடைய சிவசேனாவாக இருந்தாலும் பெரிய கட்சிகளை பூரா இவங்க சேர்ந்து, அதாவது பாலியோட சேர்ந்த பாதி பலம் போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழலில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒவ்வொரு கட்சிகளையும் விழுங்குவது. அவர்களை வந்து இப்போ அவங்க நிலைமை என்னென்னா, அதிமுகவுக்கு நாங்கள் பெரிய கட்சியாக காமிக்கணும். நீங்கள் ஏற்கனவே எல்லாரும் உங்களுக்கு தெரியும், பிஜேபியும் அதிமுகவும் யாரை எதுக்குது? தாவேகா தலைவர் இன்றைக்கி யாரை எதிர்க்கிறாரு? அதிகமாக எதிர்ப்பது வந்து பாஜகவையும் அதிமுகவையும். ஏன்னா 2 பேர் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லையே சார், 2 பேருமே இல்லையே. நீங்கள் இந்த ஒரு மாதம் எங்களுடைய கூட்டணி தலைவர் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளாவது தாவேகாவை பற்றி எதாவது பேசினாரா? தாவேகாவை பற்றி சொல்ல நீங்கள்
என்ன நடக்குது மட்டும் தெரிஞ்சுங்க. இப்போ யார் வந்து முதல்ல யாரை திட்டிக்கிட்டு இருந்தாங்க, நம்பிக்கை துரோகி 420 டிடிவி நம்ம எடப்பாடியாரும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஒன்று சேர்ந்த பிறகு இப்போ தாவேகா வந்து யாருக்கு இது பண்ணுது, கிளைம் பண்ணுது, அதிமுகவையும் பாஜக எப்படி எந்த அளவுக்கு வாண்டனா வந்து வண்டியில் ஏறுங்கன்னு சொல்ற அளவுக்கு இவங்கெல்லாம் எதிரியா. 20 நிமிஷ பேச்சுல 2 வரை வாண்டடா வந்து வண்டியில ஏறுறீங்கன்னு சொல்றத பெருசா பேசுறீங்க. மத்த 18 நிமிஷமா அது விமர்சிச்சது திமுகவை தானே சார்? உண்மை. ஆட்சியில் இருக்க கட்சிக்கு எதிராக தானே பேச முடியும். அதில் போட்டி இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஆட்சிக்கு எதிராக இருக்க கட்சியில் பேசுகிற 2 பேருமே எங்களுக்கு திமுக எதிரி, எங்களுக்கு திமுக எதிரிங்க. இதை புரிஞ்சுக்கலையா உங்களுக்கு? தாவேக்காவும் திமுக எதிரிங்குது. அந்த எதிரிங்க முக்கியம் இல்லை. ஆனால் யாரை திட்டா? இன்று வரை ஒரு வார்த்தையாவது தாவேகா தலைவர் விஜயை பற்றி ஏதாவது தவறாக திட்டிருக்காரா? ஏன்னா அவர் கண்டுக்கல. யார் கண்டுக்கல? முதல்வரோ. அதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். தாவேகா தலைவர் விஜய் காங்கிரஸ் விமர்சிச்சிருக்காரா? விமர்சிக்கவே இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஏன் எங்களை விமர்சிக்கிறாங்க? அது விஷயம். நாங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி, ஜனநாயகன் பட விஷயத்துக்கு, அது ஒரு பொதுவான விஷயத்துக்கு இந்தியாவுடைய இருக்கக்கூடிய தலைவராக ராகுல் காந்தி கேட்குறாரு. அது மாதிரி தான் நாங்கள் கேட்குறோம் ஒழிய அவங்க எங்களை எதிர்க்கலை. இப்போ நான் திரும்பவும் கேட்குறேன், பாஜகவை எதிர்த்துட்டுருக்காரா? அதுவும் டெல்லிக்கு போனார்களே இப்போ ரீசெண்டாக. அதுக்கு பிறகு பாஜகவை பற்றி பேச்சே இல்லாத போச்சு தாவேகாவுக்கு. என்ன காரணம்? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நிர்மல் அவர் கட்சியை சேர்ந்த நிர்மல் என்ன சொன்னார் 2 நாளைக்கு முன்னே? எங்களை வந்து பாஜக வந்து எங்களுக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கிறது, எங்களை கையகப்படுத்த முயற்சி செய்கிறான்னு சொன்னார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், பாஜக வந்து தன்னை பலமாக காமிக்கிறதுக்கு, அதிமுகவை கீழே இறக்கிறதுக்கு, கூடுதல் தொகுதி கேட்கறதுலாம் எங்களை பொறுத்தவரை அந்த பிரச்சனை இல்லை. கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட்டணியில இருக்கிற இன்னொரு கட்சியை ஏன் சார் அவங்க வலுவிழந்து காமிக்கணும்னு நினைக்க போறாங்க? அதுதான்மா இந்தியா முழுக்க நடந்தது. என்ன மேற்கு வங்காளத்தில் 2வது கட்சியாக கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ்லாம் இருந்துச்சு. ஏன் கீழே போச்சு? ஏன் அவங்க வந்தாங்க? அப்போ எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தாவது நாம் 2வது இடத்துக்கு போகணுங்கிறது தான் அவங்க. என்ன மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியாதா? அது மாதிரி தான் மகாராஷ்டிராவில் இன்றைக்கி முதல் கட்சியாக போயிடுச்சு. அதே மாதிரி அதிமுகவை கீழே இருக்க இந்த தடவை அவங்க ஆட்சியை பிடிக்க நல்லா தெரியும். 200க்கு மேற்பட்ட இடங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருக்கு, வெற்றி பெறும் தெரியும் அவங்களுக்கு. அது பிரச்சனை இல்லை. நாளைக்கு 10 இடம் அதிமுக வந்தால் நாம 11 இடம் வரணும். அந்த 11 நம்ம தான் வரணும் அவசியம் இல்லை. இவங்க கூட்டணி கேட்குறாங்க இல்லையா, அவங்களையும் சேர்த்து ஒரு 11 ஆக்கிட்டா நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால பாஜகவை பற்றி தமிழ் மக்களுக்கு தெரியும், எந்த வகையிலையும் உள்ள விட மாட்டாங்க. திரு ராகுல் காந்தி சொன்னது மட்டுமல்ல, அது தமிழக மக்களுடைய பல்ஸை பார்த்தனால தான் இன்றைக்கு எந்த நிலையிலும் பாஜகவை தமிழ்நாட்டில் ஊடுருவ கூட விட மாட்டாங்க. சரி, ஓகே. திரு கார்வேந்தன், இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு வரும்போது பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கிறது தான் அதிமுகவுக்கான பலவீனம் அப்படின்னு விமர்சிக்கப்படுதே சார். அவங்க நம்ம நண்பர் வந்து கம்யூனிஸ்டோட சேர்ந்துட்டதுனால மேற்கு வங்காளத்தை பார், அமெரிக்காவை பார், மகாராஷ்டிரா பார்னு பேசிகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு பார்னு சொல்கிறதில்ல. காங்கிரஸ் திமுக கூட்டணி லட்சியத்தின் மீது ஏற்பட்ட கூட்டணியா? 1986ஆம் ஆண்டு அமரர் ராஜீவ்காந்தி கொண்டு வந்த அருமையான திட்டம் நவோதய வித்யாலயா. நவோதய வித்யாலயா மதுரை ஹைகோர்ட் அனுமதிக்கணும்னு சொல்லியும், இந்திய உச்சநீதிமன்றம் அனுமதிக்கணும்னு சொல்லியுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுமதிக்கிறது இல்லை. இன்றைக்கி வரல அவங்க வாய் திறக்கிறது இல்லை. 1990 ஆமாம், ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் 1991 மே மாதம் 21ஆம் தேதி அமரர் ராஜீவ்காந்தியை ரோஜா பூ பிக்கிற மாதிரி பிச்சு போட்டாங்க. அந்த அக்யூஸ்ட் பேரறிவாளில் கட்டி பிடிச்சி வரவேற்கிறாங்க. அதையும் பொறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா கூட்டணியில் சில சீட்டுக்காகத்தான். அவங்க இன்னும் தாவேகா விஜய் பற்றி சொன்னாங்க. விஜயனுடைய கதவு திறந்தால் திமுக கதவை மூடுறது. ஏன்னா கேசி வேணுகோபாலுக்கு வந்து பாண்டிச்சேரி, கேரளா, தமிழ்நாட்டிலலாம் விஜயோட சேரணுங்கிற அந்த எண்ணம் தான். அதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணாங்களுடைய. பாஜகவை பொறுத்தவரையில் அந்த மாதிரி அதிமுக ஓரங்கட்டியே அதிமுக வீழ்த்தி வரணுங்கிறது இல்லைங்க. பாஜகவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வந்து நல்ல அரசு, நல்ல கூட்டணி அமைய வேண்டும், தேசிய நோக்கத்தோடு அமைய வேண்டும் என்கிறதா எங்களுடைய நோக்கம். திமுக காங்கிரஸ்குள்ள இருக்கிற முரண்களை சொன்னீங்க. அதிமுக பாஜகவை விமர்சிச்சதே இல்லையா? விமர்சனங்கிறது வேற, சம்பவங்கள்ங்கிறது வேற. ராஜீவ்காந்தி கொண்டது விமர்சனம் அல்ல, அது ஒரு சம்பவம். சரி, பேரறிவாளனை வரவேற்றது ஒரு சம்பவம், அது விமர்சனம் அல்ல. இல்ல மோடியா லேடியா அப்படின்ற பிரச்சாரத்தை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேற்கொண்டாங்க. அப்போ பாஜக எதிர்ப்பு நிலையில தானே இருந்தாங்க. அப்ப அவங்க கூட நீங்க அந்த அம்மா ஒரு காலத்துல அந்த அம்மா முதல்வராக பொறுப்பேற்று கேவலப்படுத்துற மாதிரி மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசுன்னு சொல்லி கேவலப்படுத்தலை. மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை இருக்கல, மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை அமல்படுத்துறது குறை சொல்லலை.
தேர்தலில் அந்த அம்மா சொன்னதோடி இவங்க மத்திய அரசாங்கத்தை பலவீனப்படுத்த வேண்டும், மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை பலவீனப்படுத்த வேண்டுங்கிறது செயல்படுற திமுக. அதனால் திமுக வந்து இன்றைக்கி திமுக வந்து ஓப்பனாக சொல்கிறானே காங்கிரஸ் போனால் போயிட்டு போகுதுன்னு. அவங்க மந்திரிகள் அவங்க எம்எல்ஏக்கள் என்ன சொன்னாங்க, ஒரு பூத்துக்கே ஆள் இல்லாத கட்சி, அந்த கட்சி வந்தால் வரட்டு போனால் போனா. யாரு சார் அப்படி சொன்னாங்க? கண்ணப்பன் பேசுனது. கண்ணப்பன் மந்திரி ஆமாம், எவ்வளவு கேவலம் பேசுகிற மந்திரி கண்ணப்பன் பேசினாருங்க. மதுரை மாவட்ட செயலாளர் பேசினார் திமுகவில். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கு பிறகாக கட்சியிலிருந்து அப்படி பேச வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டது. ஏமா, அதாவது ஒரு பொருளை எரிஞ்சிட்டா திருப்பி எடுத்துக்கலாம், வார்த்தையை எரிஞ்சிட்டா எடுக்க முடியுமா? ஒரு பாரம்பரியமான இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சி, நேரு இந்திரா காந்தி பிரதமராக இருந்த கட்சி இவங்க கேவலப்படுத்தி பேசிட்டு, காரணம் இவங்க இன்னும் சொல்ல போனால் 71 இந்திரா காந்தி மட்டும் அந்த முடிவு எடுக்கலைன்னா திமுக அன்றைக்கி வரதே கிடையாது. வந்ததே காங்கிரஸ்னால தான். காங்கிரஸ் வந்து கூட வந்ததனுடைய விளைவு தான் அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் அதை மறந்துட்டு தான் செயல்படுறாங்க. ஏமா இன்னொன்று சொல்கிறேன், அதிமுக பிரிந்த பிறகு இப்படியான விமர்சனங்களை அதிமுக இருக்கிற எல்லா நிலையில இருக்கிற தலைவர்களும் பாஜக மீது முன் வச்சாங்க தானே சார்? அம்மா, நான் தான் சொல்றேன், செயல்கள் வேறு, விமர்சனங்கள் வேறு. எப்படி சார் இப்போ இவங்க பண்ணா அது வார்த்தையா இருக்கு, சொல்றேன். 67 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே அமரர் ராஜாஜி அவர்கள், ராஜகோபாலாச்சாரி அவர்கள் மதுக்கடைகள் திறக்கிற போது கொற்ற மலையில் கொடை பிடிச்சிட்டு கருணாநிதி அவங்க வீட்டில் போய் தயவு செஞ்சு இதுவரையிலும் இருக்கிற இளைஞர்களுக்கு மதுனா என்னன்னு தெரியாது, மதுக்கடைகளை திறக்காதுன்னு சொன்னாங்க. கேட்டாங்களா? அந்த ராஜாஜிக்கு மத்தியில் இவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்தாங்களே, ஏதாவது மரியாதை செஞ்சாங்களா? பாரதிய ஜனதா கட்சியே நேற்று வந்து ராஷ்டிரபதி பவனில் அவர் ராஜாஜியினுடைய சிலைதர் புலா செய்து அவருக்கு மரியாதை செஞ்சுருக்காங்க. தலைவர்களை கூட மதிக்க தெரியாதவங்க, திராவிட முன்னேற்றங்களும் அவங்களுக்கு பதவிக்கு வந்தால் சரி. இன்னும் சொல்ல போனால் கூட்டணி கட்சியில் கூட்டணி தலைவர்கள் வெற்றி பெற வேண்டுங்கிற எண்ணத்திலேயே செயல்படாதவங்க திமுக. பல தேர்தல் உள்ளாட்சி அமைத்தல் எத்தனை காங்கிரஸ் இந்த தேர்தலில் இப்ப சமீபத்தில் நடந்த பிரச்சாரத்துல கூட கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் வெற்றி பெறணும், அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு தொண்டர்கள் கிட்ட பேசுறாங்க. 2009 பாராளுமன்ற தேர்தலில் யாரெல்லாம் ப்ராஸ்பெக்டிவ் மினிஸ்டர்ஸ்னு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ப்ராஸ்பெக்டிவ் மினிஸ்டர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லி தங்கபாலு சரியா அல்லது நாங்கள் நின்ற தொகுதி, இளங்கோர் நின்ற தொகுதி, வரிசையாக மேற்கு மாவட்டத்துக்கு எல்லா தொகுதியும் திமுககாரங்க ஒத்துழைப்பு இல்லாமல் தானே காலி பண்ணாங்க. காங்கிரஸ்காரங்க வந்து விடக்கூடாதுன்னு அவங்கள பொறுத்தவரையிலும் கூட்டணி சேருவாங்க, வாக்குகள் வர வேண்டும், தாங்கள் பதவிக்கு வரும், கூட்டணிக்காரன் என்ன ஆறான்னு நினைக்க மாட்டாங்க. அப்புறமா திரு இதேதுல்லா, அதான் நான் அவர்கிட்ட வைக்கிற அதே விஷயத்தை வைக்கிறேன். இப்போ முதலமைச்சர் வந்து சொல்றாரு, கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கு உழைக்கணும். அதை அறிவுறுத்தலா சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கா கூட்டணிக்குள்ள? கடந்த தேர்தலில் திமுகவோட காங்கிரஸ் ஸ்ட்ரைக் ரேட் மோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் கூட்டணி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சார்? தன் கட்சியில் குறைஞ்ச இடங்கள் கிடைச்சாலும் பரவாயில்ல, கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதிகமாக வெற்றி பெறுவதற்கு முயற்சி செஞ்சார். அதனால் அந்த கேள்வி சில சம்பவம் சொன்னார் இல்லையா? உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த பாஜகவுடைய தாய் கட்சியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இருக்காங்க இல்லையா? ஆர்எஸ்எஸ் காந்தியை செஞ்சது ஒரு சம்பவம், காமராஜரை கொல்வதற்கு முயற்சி செஞ்சது ஒரு சம்பவம். அதையெல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி நாங்கள் காந்தியை போடுறோம், காமராஜை போடுறோம். அதை விட மோசமாக திரு நட்டா அவர்களும் இவர் நம்முடைய அமித்ஷா அவர்களும் மிக மோசமான ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி, அதிமுக ஆட்சி என்று ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரெல்லாம் விமர்சித்ததெல்லாம் பார்த்துட்டு தானே நான் சொல்கிறது நேற்று நடந்த விஷயம். அவர் சொல்கிறது இந்திரா காந்தியெல்லாம் பழைய விஷயம் சொல்கிறாரு. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அவரை பொறுத்தவரை எந்த அளவுக்கு மோசமாக 2 பேரும் திட்டிக்கிட்டாங்க. திரு ஜெயக்குமார் அவர்களும் திரு சண்முகம் அவர்களும் பாஜகவால் தான் நாங்கள் தோற்றோன்னு சொன்னது இந்த மண்ணில் தாமா சொன்னாங்க, வேற எந்த மண்ணிலுமா சொன்னாங்க? அதே மாதிரி இப்போ கூட்டணிக்குள்ள இருக்கும் போதே அப்படியான எதிர் விமர்சனங்கள் திமுக காங்கிரஸ்குள்ள நடக்குதே சார். அதான் நான் சொல்றேன், அங்கேயும் 1000 நடக்குது, இங்கேயும் நடக்குது. இதெல்லாம் எதுக்கு நடக்குது யோசிச்சு பாருங்க. நாங்கள் செய்யறது வந்து கூடுதல் இடம் கேட்பதற்காகவோ அல்லது அதிகார பகிர்வு கேட்டதற்காக நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நான் அது வந்து டாபிக் வேற ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சொல்கிறது அவங்க அப்படி சண்டை போடல. எந்த அளவுக்கு மோசமாக பாஜகவோடு இருக்கக்கூடிய டிடிவி விமர்சிச்சு 420 எல்லாம் நம்பிக்கை துறையில் சில மாதங்களுக்கு முன்னாடி இப்போ தான் சொன்னாங்க. அதே மாதிரி தமிழர்களை திருடர்கள் சொல்லி ஒரிசாவுடைய தேர்தல் நேரத்தில் சொன்னது கூடுதல் இடங்களை கேட்கறதுக்காக இப்படி எல்லாம் பேசலன்னு சொல்றீங்க. ஆனா நாங்க வந்து இந்த மாதிரி பேசல. திமுக தோற்ற அந்த 40 தொகுதிகளில் காங்கிரஸ்க்கு ஒதுக்குங்க அப்படின்னு திரு மாணிக்கம் தாக்கூர் சொன்னாரா இல்லையா? அம்மா, இதைத்தான் நான் சொல்றேன். சீட்டு கொடுங்க,
கூடுதல் பகிர்வு கொடுங்கிறதுலாம் அது அந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கோம். ஆனால் நாங்கள் இந்த அளவுக்கு கேவலமாக ஜெயலலிதாவை திட்டுறது, எம்ஜிஆரை திட்டுற வேலையெல்லாம் நாங்கள் பார்க்கல. தமிழர்களே ஒட்டுமொத்தமாக சாவி வந்து கோயில் சாவி, ஒரிசா கோயில் சாவி தமிழர்கள்ட்ட இருக்குன்னு சொன்னது, தமிழர்கள் வந்து மோசமானவர்கள்னு பீகாரில் போய் பேசினது, இப்படி தமிழர்களையே குறை சொன்ன ஒரு பாஜகவை அவர்கள் ஆதரிக்கிறாங்க. யார்? அதிமுக. அது மட்டுமல்ல, தமிழர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, 5% வேலையை வந்து வெளியாளுக்கு கொடுக்குன்னு சொன்ன சட்டத்தில் கையெழுத்து போட்டார் எடப்பாடி. எந்த அளவுக்கு உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டார், எந்த அளவுக்கு வந்து நீட்டில் கையெழுத்து போட்டார். இதெல்லாம் எதுக்குமா? அடிமை சாசனமா? இந்த வேலையை நாங்கள் செய்யலை. ஒரே ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன். நாங்கள் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, கான்ட்ராக்ட் லேபர்னு வரும்போது திமுகவை நாங்கள் எதிர்த்தோம். அவங்க அதை விட்டுட்டாங்க. அதே மாதிரி 8 மணி வேலை 12 மணி ஆக்கும்போது அதை எதிர்த்தோம். நாங்கள்லாம் பிசிகா, நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் அதை அவர் சரி பண்ணார். எங்களுக்குள்ள வந்து மக்களுக்காகத்தான் போராடுறோமே ஒழிய அவங்களுக்காக சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ அல்லது ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவோ அதிமுக வீழ்த்திட்டு பாஜக மேலே வரணுங்கிறதுக்கு 4 கட்சி அதிமுகவை உடைச்சது யாருமா? நல்லா தெரியும் இல்லையா? உடைச்சதுக்கு காரணம் யாருன்னு இவங்களே சொல்லிட்டாங்க. உடைச்சது அவங்க தான் அப்படின்னா சேர்த்து வைக்கணும்னு ஏன் சார் இப்ப எல்லாரும் பாஜக சேர்த்து எத்தனை பேரை சேர்த்து வைக்க முடிஞ்சு யோசிச்சு பாருங்க. இருக்கிற அதிமுக செங்கோட்டையன் உள்பட பல பேர் போயிட்டாங்க, பல திமுகவுக்கு போயிட்டாங்க. ஓபிஎஸ் கட்சியிலேருந்து பல பேர் திமுக போயிட்டாங்க. சசிகலா அவர்கள் ஒரு கட்சியை துவங்கியிருக்காங்க, டிடி. இந்த 4 கட்சியில் எத்தனை கட்சி இன்னைக்கு பாஜக இழுத்துட்டு வந்துச்சு? ஒரு ஓபிஎஸ் அவர் கூட இருந்தாருமா, ஓபிஎஸ் அவங்க கூட இருந்தாரு, அவரை வச்சுக்க முடியல, திராணி இல்லைன்னு சொன்னா இவங்க எப்படி அதிமுக ஒற்றுமைப்படுத்த முடியும்? அதிமுகவை பிளவுபடுத்துவதன் மூலம் தான் பாஜக 2வது பெரிய கட்சி. அவர் அதை கேட்போம் அவங்கள்ட்ட. அதற்கு முன்பாக எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இடங்களை பெறுவதில் யார் பலமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பாஜகவா காங்கிரஸா? திரும்பவும் கேட்குறேன். நாங்கள் பேச்சுவார்த்தை துவங்கிட்டோம். அவங்க என்னைக்கு பேச்சுவார்த்தை அவங்க என்னைக்கு தொடங்குனாலும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 40 கொடுங்க, 35 கொடுங்க, 30 கொடுங்க. என்னைக்கு இவங்க இதுவரை கேட்டிருக்காங்களா? நாங்கள் ஆரம்பிச்சிட்டோமா? முஸ்லீம் லீக் ஆரம்பிச்சிச்சு கேட்குறாங்கம்மா. உட்காந்து டேபிளில் பேசுனாங்களா? நாங்கள் டேபிளில் பேசிக்கிட்டு இருக்கோமா? பேச்சுவார்த்தை தொடங்கல தானே சார்? என்னம்மா, நான் திரும்ப சொல்கிறேன். நாங்கள் 2வது ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். உட்காந்து பேசி இடங்களை பற்றி பேசிக்கிட்டு வர்றோம். முடியுதா? அவங்க இன்னும் உட்காந்து இடங்களை பேசலை, வெளியிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்களை எப்படி சிலர் வெளியிலேருந்து சொன்னாங்க 35 கொடு, 40 கொடு, கூடுதலாக கொடுன்னு பேசுனாங்க இல்லையா? அந்த கட்டம்லாம் தாண்டி இப்போ நாங்கள் உட்காந்து டேபிளில் உட்காந்துட்டோம். நாங்கள் உட்காந்து தொடங்கிட்டதுனால அப்படின்றதுனாலேயே கூடுதல் இடங்களை உங்களால் பெற்றுட முடியும். அவர் தானே சொன்னார். 1 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்தோம். நானா சொன்னேன்? இல்ல, என்னோட கேள்வி இது. நீங்க தான் கேட்குறீங்க. இல்ல, முன்கூட்டியே தொடங்கிட்டதுனால அதிக இடங்களை பெற்றிட முடியும் அப்படின்னு சொல்லிட முடியுமான்னு கேட்குறேன். அதை நான் எப்படிமா சொல்ல முடியும்? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயோ அவருக்கு கீழே உள்ளவர்களோ பேசித்தான் இந்த முடிவு வர முடியும். எத்தனை இடம் உண்டு? ஐயா கார்வேந்தன் சொல்லலாம், நாங்கள் அத்தனை இடம் வாங்க போகிறோம், எத்தனை இடம் வாங்க முடியும். இன்னும் எங்களமாக ஆளு சொல்ல முடியாது. எங்களுக்கு தலைவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அங்கே மாதிரி இந்த இடம் வேணும், அந்த இடம் வேணும் இப்போவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. மயிலாப்பூர் வேணும், தீநகர் வேணும். இந்த வேலையெல்லாம் எங்கள்கிட்ட இப்போ வரலமா. அங்கே இன்னும் குளறுபடி இருக்கு, உளறுபடி பேச்சிலே உளறுபடி இருக்கு. எங்களுக்கு வந்து நல்லபடி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. திரு கார்வேந்தன், இப்போ எவ்வளவு தொகுதிகள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவும் இன்னும் முடிவாகலை. எந்தெந்த தொகுதி அப்படின்றதுல கூடுதல் சிக்கல் இருக்கோ? அவர் சொன்னார் வி ஆர் கேபபிள் ஆஃப் ஸ்பீக்கிங்னு. அந்த கெப்பாசிட்டி எங்ககிட்ட இல்லை. காரணம் 2006 பிப்ரவரியில் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு மாடியில் சிபிஐ ரெய்டு, ஒரு மாடியில் பேச்சுவார்த்தை. 65 சீட்டை 63 சீட்டை வாங்கினாங்க. அந்த 65 சீட்டை வாங்கி எத்தனை சீட்டு ஜெயித்தாங்க? 10 சீட்டு கூட ஜெயிக்கல. அதனால தான் திமுக 96 சீட்டில் போய் ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு சிறுபான்மையான கட்சி, இந்த கட்சி ஆட்சிக்கு இல்லைன்னு சொல்லி திமுகவுக்கு கோபமே காங்கிரஸ் அந்த தேர்தலில் தான் மிரட்டி சீட்டு வாங்குறதுல அவங்க ஏபிள் தான். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. இவங்க எத்தனை இடம் வாங்கினாங்க? 25ல் 4 தான் வாங்கினாங்க. அதுவும் 2 முறை தான் 4 வாங்கினாங்க. மீதி எல்லா நேரம் 0 இருக்கு சார். நான் சொல்லிட்டேன். அது வந்து நாங்கள் அந்த மாதிரி மிரட்டி சீட்டு வாங்குறதில்ல. எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசிட்டாங்க. எவ்வளோ வேணுங்கிறத விரைவில் அறிவிப்பாங்க. 38ன்னு வெளியில் பத்திரிகையில் வர்றதை அஃபீஷியலாக ஒன்று சொல்லலை. கூட்டணி கட்சியில் எவ்வளோ இவங்க பேசி முடிச்சிட்டாங்க. ஸ்மூவான பேச்சுவார்த்தை. இவங்கள மாதிரி மிரட்டி பேச்சுவார்த்தை இல்லை. இன்னும் சொல்ல போனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறத இன்னும் மக்களுக்கு தெரியாது. இந்த நிலையில் போய் என்னது போய் பேச முடியும்? இல்லை சார், இப்போது கட்சி பிரிஞ்சிருக்கு, அதை திரும்ப சேர்க்கணும் அப்படின்னு நேரடியாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்காம
பாஜக தலைவர் அமித்ஷாட்ட போய் கேட்கறாங்க அப்படின்னும் போது யாரோட அப்படி யாரும் போய் கையும் கேட்கலையாம்மா? ஓபிஎஸ் நேத்துக்கு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, எங்களை திரும்ப சேர்த்து வச்சிருங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு போய் நாங்க கேட்டோம். ஆனா கூப்பிட்டு பேசினாரு எடப்பாடி பழனிசாமியை, அவர் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாரு. அதாவது தன்னுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற கடமை இருக்கு, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் டெல்லி தான் தலையிட்டு ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி சேர்த்துறாங்கிறது இல்லை. கூட்டணிக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களெல்லாம் இணைத்து எல்லாத்தையும் அரவணைத்து கொண்டு செலவணுங்கிறது பாஜக அவருடைய முடிவோடைய பிரிச்சுட்டு போகிறவனுங்கிற அவசியம் இல்லைங்க. ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக ஒரு வளர்கிற இயக்கம், வளர்ந்து வர்ற இயக்கம். அதனால் எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறது தான் சரியாக வழிமொழி. அவங்கள மாதிரி என்ன பக்கத்து மாநிலத்துக்கு என்ன லாபம்? கேரளாவுக்கு தாவேக்காவோட போனால் கேரளாவுக்கு லாபம் இருக்குது, தாவேக்காவோட போனால் பாண்டிச்சேரிக்கு லாபம் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் திமுக வேண்டாம்னு ஒரு சாராரும், திமுக ஆகாதுன்னு இன்னொரு சாராரும், எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தாத்தான்னு சொல்லி 71 இழந்ததை மீண்டும் பெற வேண்டும்னு ஒரு சாராரும். இப்போ திருச்சி வேலுச்சாமி என்ன பேசிகிட்டு இருக்காரு? இன்னும் அவங்கள தான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த குழப்பமெல்லாம் பாஜக இருந்தாலும் யாருமே அஃபிஷியலா அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே இல்லைம்மா. அஃபிஷியலாக பாஜக இவ்வளவு, பாரிவேந்தர் இவ்வளவு, அல்லது நம்ம அதிமுக இவ்வளவு சீட்டு, மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்கிற கட்சிகள் எவ்வளோ சீட்டு இருக்கிறதா விரைவில் அறிவிக்க போகிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் எந்த குழப்பம், இந்த அணியில் இந்திய அணியில் எந்த குழப்பம் இல்லை, நாங்கள் யாரையும் எதிர்பார்த்து இல்லை. இருக்கிற கூட்டணி கட்சியில் சுமூகமான ஒரு முடிவுக்கு அறிவிக்க போகிறோம். ஓகே ஓகே, உங்கள் இறுதி கருத்து ஒரே வலிமா. இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் தேர்தல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி விஜயும் பாஜக அதிமுக சண்டை போட்டுட்ருக்கு. நேற்று ஒரு புயல், அதை நீங்கள் சொல்லிட்டீங்க, ஓபிஎஸ் விஷயம். அவர் சில உண்மைகளை எடுத்து சொல்லிட்டாரு. பாஜகவுடைய அந்த எந்த விரோத போக்கு, ஜனநாயக விரோத போக்கு சொல்லிட்டார். ரெண்டாவது ஒரு சூறாவளி நேற்று சசிகலா அம்மையார் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த எடப்பாடி எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணிட்டாங்க. என்னை தாயினாங்க, அம்மானாங்க, காலில் விழுந்து சீட்டை வாங்கினாங்க, வாங்கிட்டு என்னை 2 முறையும் பரோல் விஷயத்தில் என்ன அலக்கழிச்ச பண்ணாங்க, என் உயிருக்கு ஆபத்தை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு எதிராக ஜெயலலிதா கூடயே இருந்த என்னையை அந்த அம்மா கூட பார்க்க மாட்டாங்க, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இருந்த என்னையே இவ்வளவு மோசமாக கேவலமாக நடத்திட்டாங்கன்னு சொன்ன உடனே இப்போ தென் மாவட்டங்களில் ஒரு சூறாவளி கிளம்பி இருக்குது. இவங்க எதிர்பார்த்தது இல்லை. கொங்கு மண்டலத்திலையும் தென்மண்டலத்தில், இப்போ தென்மண்டலத்தில் ஜீரோட நிலைமைக்கு இங்கே போயிட்டாங்க. அவங்க சூறாவளியாக இருந்தா அவங்க துரோகிகள்னு சொல்றது அவங்களா இருக்கலாம், எதிரிகள்னு சொல்றது உங்க கூட்டணியே தானே. நாங்க எதிரிகள் எங்கமா சொல்லிக்கிட்டு இருக்கோம்? நீங்க சொல்லல, அவங்க எதிரிகளையும் சொல்ற எதிரியே நீங்க தானே. அந்த எதிரிகள் திமுக கூட்டணி தானே. அதாவது எல்லாரும் எங்களை எதிரின்னு சொல்லும்போது நாங்க எவ்வளவு ஒரு பலமா இருக்கோம்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. 55% அது சூறாவளியா இருக்கு அப்படின்னா அவங்க தாக்க தான் போறாங்க அப்படின்னா அந்த தாக்கம் எதிரிகளுக்கும் இருக்கும் தானே கேக்குறேன். அவங்களுக்கு இருக்கிற இடம் குறையுதுன்னு சொல்ல வர்றேன். அவங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாகிட்டு இருக்கு, எங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்குமா? உங்களுக்கு தெரியாது இல்லை, 21 தேர்தலுக்கு பிறகு 24 தேர்தலுக்கு பிறகு திரு கமலஹாசன் வந்தார். அதே மாதிரி இன்றைக்கு தேமுதிக வந்திருக்கு. நாங்கள் 205 இடங்கிறத தாண்டி போய்கிட்டு இருக்கோம். 55 விழுக்காட்டுக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். எங்கள் நிலைமை மேலே ப்ளஸ் 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 போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு பூரா சசிகலாமா மைனஸ், ஓபிஎஸ் மைனஸ், டிடிவி, அதாவது அதிமுக இருந்த பல மைனஸ் சொல்றது ஓகே, சசிகலாவை மைனஸ். ஆமா, அவங்க ஏற்கனவே மைனஸ். அவங்க ஆதரவு என்ன சொன்னாங்க நேற்று? 9 வருஷமா அமைதியா இருந்தேன், என் ஆதரவாளர்கள்லாம் அதிமுக மீண்டும் வரணும்னு நினைச்சாங்க. இப்ப நாங்க அதுக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? ஆக மைனஸ் மைனஸ் மட்டுமல்ல, அதிமுகவே உடஞ்சி போய் கிடைக்குதுமா. செங்கோட்டையன் மாதிரி முக்கியமான தலைவர்லாம் போயிட்டாங்க. யார் யார் போயிருக்கா? திரு அன்வர் ராஜா போயிருக்காரு, பல பேர் போயிட்டாங்க. ஓகே ஓகே, இறுதி கருத்து திரு கார்வேந்தர். அதாவது மத்திய மாநில அரசுகள் ஒத்து போகிற பட்சத்திலாம் மாநிலத்துக்கான திட்டங்களை கொண்டு வர முடியும். காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரே ஓவர் நைட்டில் தான் பெரம்பூர் ரயில்வே திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது இதில் திருச்சியில் பெல் தொழிற்சாலையானாலும் சரி, மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து தான் அத்தனை திட்டங்களை நிறைவேற்ற முடிஞ்சது. இவங்க தேவையில்லாமல் திமுக திராவிட மாடல் அரசு மத்திய அரசாங்கத்தை விமர்சித்து மத்திய அரசாங்கம் கொடுக்கறத பயன்படுத்துறது இல்லை. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்த 10,000 கோடி ரூபாயை பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பியிருக்காங்க. அதனால் மத்திய மாநில அரசுகள் ஒத்து போகிற போது மாநிலத்துக்கு நல்லது செய்ய முடியும். அதனால் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற மத்திய அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இங்கே அமைகிற போது தமிழக மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை செயல்படுத்த முடியும்
அதைத்தான் இன்னைக்கு மக்கள் விரும்புவாங்க. ஓகே, அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட 2 விருந்தினர்களுக்கும் நன்றி, மக்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.